உங்களால என்னை மேன்மைப்படுத்த முடியும்னு சொல்லுமா? உங்களால என்னை மேன்மைப்படுத்த முடியும். யாக்கோபு 4:10. தேவன் முன்பாக நம்ம என்ன பண்ணுமா? தாழ்த்தி இன்னைக்கு தாழ்த்துறோம்பா. உங்களுக்கு முன்பாக நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலயம். எல்லா ஆலயங்களும் உங்களுக்கு முன்பாக நாங்கள் தாழ்ந்து நிற்கும் போது கரங்களை தட்டி ஆண்டவர் கொடுக்கிற கனத்தை பெற்றுக்கொள்ளலாமா? வார்த்தை வேதம் பேசுகிறாரு. கர்த்தர் முன்பாக தாழ்த்துங்கள், மேன்மைப்படுத்தி உயர்த்தி இந்த ஊழியர் கூட்டத்தை உயர்த்த வந்த ஒவ்வொரு ஊழியரையும் உயர்த்த அல்லேலூயா. ஆண்டவரே, எங்க குடும்பங்களை எங்க பிள்ளைகளை உயர்த்த நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எங்களுக்கு ஒரு உயர்வு மேன்மை இன்னைக்கு தேவனால் கர்த்தர் அதை
உமக்கே உமக்கே உமக்கே. God has commanded. ஆண்டவர் கட்டளையிட்டார். நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் சரீரம் நல்லா இருக்கணும்னு விரும்புகிற ஒரே ஒரு நல்ல உள்ளம் என் இயேசு. அல்லேலூயா. எல்லாருமே கூட இருந்தாலும் அவங்க பொறாமப்பட்டாலும், நம்ம ஊழியத்துல வளர்ந்து பொறாமப்பட்டாலும், ஒண்ணு பேசி ஒண்ணு யோசிச்சாலும் என் தேவன் சொன்னதை செய்வார், அவர் செய்வதை சொல்வார். கரங்களை தட்டி இந்த நாளில் ஆண்டவரே எந்த இடத்துல அழைத்து வந்ததற்காக சோத்ரம் சோத்ரம். அநேகருடைய ஜபங்கள் தான் இந்த கூடுகைகளை நம்ம நடத்த முடியுது. எவ்வளவோ மழை, பயங்கர இருள், இடி, ஆனால் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அதை நிறுத்தி வைத்தாரு. நன்றி சொல்லுமா. என் பிள்ளைகள் இந்த இடத்துல வரும். I have got a special word. கூட உங்களுக்கு தெரியாத சிலதை நான் பேசணும்னு எத்தனை பேர் நான் ரொம்ப ஆவலா வந்திருக்கிறேன். அதனால என்னோட கூட எனக்கு தெரியாது இன்னைக்கு ஆவியானவர் இந்த இடத்துல எதையும் எனக்கு கற்றுக் கொடுக்க ஊழியம் செய்கிறவர்கள் டெய்லி ஆண்டோட பேசணுமா. ஒரு டீச்சரா இருக்கிற ஒரு கம்பெனி இருக்கணும், அப்டேட் பண்ணணும்னு சொல்றாங்க. நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா டெக்னாலஜிக்கு. அப்போ வேதத்துல இருந்து இன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணி அனுப்ப போறதுக்காக சோத்திரமாப்பா. வந்த யாரையும் அவனுடைய ரத்தத்துக்குள்ளாக, ரத்தத்தின் பெருந்துளைக்குள்ளாக, உடைய சேட்டைக்குள்ளாக, கண்மலைக்குள்ளாக எங்களுக்கு பத்திரமாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சத்ருவானவரின் சிந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எங்கள் இருதயங்கள் திறந்த விடமாக இருக்கணும். இன்னைக்கு நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். வந்த யாவருக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துறோம். இந்த கூட்டத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. God bless you.